நம்ம கிணற்றில் விட்டிருந்த 3வது ஏரிவா மீனை பிடிக்கும் பொழுது நான் பழங்கள், அதாவது வாழைப்பழங்களை தூண்டில் உணவாக பயன்படுத்தினதுனால 2 முறையும் திலேப்பி மீன்கள் தான் மாட்டுச்சு. ஆனால் நல்ல வேளையாக திலேப்பி மீன்களோட செவில்லையோ இல்லை கண்ணுலேயோ அந்த தூண்டில் முள் ஏறலை. நுனிப்பகுதியிலேயே உதட்டிலேயே மாட்டினதுனால பாதுகாப்பாக அந்த முள்ளை வந்து வெளியே எடுத்து மறுபடியும் கிணற்றுலேயே அந்த திலேப்பி மீனை விட்டுட்டேன். ஏன்னா இவை வளர்கிறது தான் கிணற்றோட ஆரோக்கியத்துக்கு முக்கியம். இப்போ நம்ம அவுரி மீனுக்கெல்லாம் இதனோட திலேப்பி மீன்களோட இளம் குஞ்சுகள் தான் உணவாக மாறிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால திருப்பவும் நான் அந்த திலேப்பி மீனை விட்டுட்டேன். 2வது முறையும் நான் பழங்களையே பயன்படுத்தினதுனால இன்னொரு திலேப்பி மீன் மாட்டுச்சு. அது இன்னுமே நுனிப்பகுதியில் தான் முள் மாட்டியிருந்ததுங்கிறதுனால அதையும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு உள்ளே விட்டுட்டேன். பழங்களுக்கு பதிலாக மறுபடியும் கொய்யா துண்டை பயன்படுத்தினப்போ தான் அந்த ஏரிவா மீன் மாட்டுச்சு. ஏன்னா கொய்யா துண்டுகளாக கடினமாக இருக்கிறதுனால திலேப்பி மீன்கள் எடுக்காது. ஏரிவா மீன் எடுத்தது, அதையும் பிடிச்சிட்டேன்.